இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உலகெங்கும் உள்ள குமுதம் பக்தி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு ராசிகளுக்குமான குணங்கள் என்ன பயன்படுத்தினா வாழ்க்கையில ஜெயிக்கலாம், என்ன மாதிரியான கலரை யூஸ் பண்ணும், என்ன மாதிரியான நட்சத்திரங்கள், என்ன மாதிரியான மனிதர்கள் கிட்ட கவனமாக இருக்கணும், இப்படி நிறைய விஷயத்த அப்படியே பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி. மீனம் அப்படின்னாலே இஸ் ஈக்குவல் டு ஒரே ஒரு வார்த்தை தான், மற்றவர்களால் புகழப்பட வேண்டும் என நினைக்கும் மீனராசி. யூஸ்வலி எப்படின்னா மீனராசிக்கு என்னன்னா, மத்தவங்க வந்து அவங்கள புகழ்ந்துட்டே இருக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றவர்களுக்காண்டியே தியாகச் செம்மல் பட்டம் யாருக்கு குடுக்கணும்னா, மீனத்துக்கு தான் குடுக்கணும். என் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு அடுத்தவங்களுக்காண்டி நான் ஓடுவேன் அப்படின்னா, அது வேற யாரும் இல்ல, மீனராசிக்காரங்க மட்டும் தான். என்ன வெரி குட் சொல்றதுக்காண்டி நான் எந்த லெவலுக்கு வேணா இறங்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சின்ன வயசு பிள்ளைங்களா இருந்தாலும் அதே பண்ணும். மீன ராசி அப்படின்னாலே எனக்கு கண்டிப்பா அங்க மருத்துவம் சம்மந்தப்பட்டு, வெளிநாடு சம்மந்தப்பட்டு, இல்ல நிதி சம்மந்தப்பட்டு, நிர்வாகம் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு ஆட்கள் அங்க கனெக்ட் ஆகி இருப்பாங்க. இல்ல அவங்களே அந்த மாதிரியான வேலைய தான் பார்த்துட்டு இருப்பாங்க. மீன் அப்படின்னாலே இந்த கழுவுற மீன்ல நழுவுற மீன் அப்படிதானே சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளே பார்ப்போம். ஆறு இப்படி போகும், மீன் இப்படி போகும். ஸோ நான் போற பாதை தான் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக மட்டுமல்லாம, அது சரின்றதுக்கு நெறைய விளக்கம் குடுக்கக்கூடிய ஆட்களாகவும் யார் இருப்பாங்க அப்படின்னா, மீனராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. இந்த வளவளா கொலகொலன்னு ஒரு விஷயத்த 9000 நிமிஷம் பேசக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா, கண்டிப்பாக மீனராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. இந்த 3ஆம் இடம் எப்பயுமே நான் கம்யூனிகேஷன் சொல்லியிருக்கேன்ல, அது அவங்களோட சுக்கிரனோட வீடா வரனால, மயக்கிற பேச்சு யாருக்கு இருக்கும்னா, மீனராசிக்காரங்களுக்கு தான் இருக்கும். பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. நெறைய மீனராசிக்காரங்க பாருங்களேன், பேச்சின் மூலமாக தன்னுடைய எனர்ஜிய விரயம் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். இந்த பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வாய திறந்து பேச வேணாம்பாங்க. பேசவே மாட்டாங்க. அமைதியா இருப்பாங்க. பேசு பேசுன்னு நம்ம கெஞ்சினா கூட அங்கருந்து வாயிலருந்து ஒரு வகையான வார்த்தையும் வராது. ஏன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்சர்வேஷன் மோட்லயே இருப்பாங்க. ஸோ, இந்த மீனம் என்ன பண்ணா, இருவேறு குணங்கள் இருக்கும். ஒண்ணு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒண்ணு வந்து எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கும். நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அத வச்சு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்றத யோசிக்கவே மாட்டாங்க. எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க. இங்க இப்படி இருக்கு, அங்க அப்படி இருக்கு, அது இப்படி இருக்கு, இது இருக்கு, இதுங்கன்னா, அதுங்கன்னா, அது பண்ணலான்னா, இது பண்ணலாம். அப்படியே போயிட்டே இருக்குமே தவிர, ஏன்டா உன்கிட்ட 1 மணி நேரம் பேசணுன்ற மாரியான சூழல மத்தவங்களுக்கு கிரியேட் பண்ணி குடுத்துருவாங்க இந்த மீனராசிக்காரங்க. இது தவறா, சரியா அப்படின்றத உங்க கணிப்புக்கே விட்டுறேன். இருந்தாலும் இந்த மாரி இருவேறு குணங்கள் அப்படின்றது மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய குணமாகத்தான் இருக்கு. நெறைய மீனராசிக்காரங்களுக்கு எலும்பு தேய்மானம் அப்படின்றதோ, இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றதோ இயல்பாகவே அவங்களுடைய வாழ்வியல்ல வந்துருது. எப்படியாவது இந்த பேக் போன் பிரச்சனை, இல்ல வந்து வயிறு பிரச்சனை, கால் பிரச்சனை, இல்ல மூச்சு விடுறதுல பிரச்சனை, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து இயல்பாவே இந்த காரணிகள் மட்டும் தான் அவங்கள வந்து கொஞ்சம் அப்படியே ஷேக் பண்ணி விட முடியுமே தவிர, நெறைய எனர்ஜி சேவரும் அவங்க தான். நெறைய எனர்ஜிய வேஸ்ட் பண்றவங்களும் அவங்க தான். ஏன்னா, குரு அப்படின்னாலே எல்லாத்தையும் அடுத்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். காலபுருஷனோட 12ஆம் வீடாகவே அந்த வீடு வருவதனால, இயல்பாகவே இவங்க கிட்ட ரகசியம்னு ஒண்ணு கூட தங்காதுங்க. மீனராசிக்காரங்கிட்ட வந்து நீங்க ரகசியம் சொன்னீங்கன்னா, தப்பா எடுத்துக்காதீங்க. அது ஊரெல்லாம் தெரிஞ்ச பேக்கரி கதை மாரி ஆயி போயிடும். ரகசியம் அப்படின்றது மீனராசிக்காரங்க கிட்ட தங்கவே தங்காது. எப்படியாவது வந்து அத வந்து அடுத்தவங்க கிட்ட சொல்லாட்டி அவங்க மண்டை வெடிச்சு போயிடும்ன்ற அளவுக்கு அவங்களுடைய இயல்பு அப்படின்றது இருக்கும். ஏன்னா, தனக்கு தெரிந்த எல்லாத்தையுமே அனைவருக்கும் தெரியணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளுமை பொருந்திய ஆள தான் இவங்க ராசிநாதனா வச்சிருக்காங்க. அவங்க மேல தப்பு இல்ல. குருவோட தப்பு. நம்ம மீனராசிக்காரங்கலாம் தப்பு சொல்லக்கூடாது. குருவ தான் தப்பு சொல்லணும். சரியா? அப்ப குருவோட இயல்பு என்ன அப்டின்னா, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் அடுத்தவங்க சொல்லிறணும். தான் கற்றுக் குடுத்த வித்தையெல்லாம் தன்னை மீறி அவங்க ஏணியா போறாங்க அப்டின்றத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஆட்கள் யாரு அப்டின்னா, மீனராசிக்காரங்க தான் இருப்பாங்க. என்னால அவன் வளர்ந்தான் அப்டின்றதுல அவங்களுக்கு அதீத கர்வமும் இருக்கும். நான் சொன்னேன்ல எடுத்தோனே, மற்றவர்களால் புகழப்பட வேண்டும் என நினைக்கக்கூடிய மீனராசினியர்கள். யூசுவலி வந்து எல்லாத்தையும் வளர்த்த விட்டு, என்னால தான் அவன் வளர்ந்தான், என்னால தான் அவன் வளர்ந்தான்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாராக இருப்பார்கள்னா, மீனராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. கடன் மட்டும் மீனராசிக்காரங்கட்ட தப்பி தவறி வாங்கிடாதீங்க. இந்த விருச்சகத்திட்டயும், மீனத்திலயும் கடன் வாங்குனோம்னா, நம்ம வந்து அத என்னமோ சொல்லுவாங்களே, அது சொல்லி மாப்பிள வரதான் சட்டை என்னதுன்ற மாரி அது வந்துகிட்டே இருக்குமே தவிர, கண்டிப்பா ஐயோ! உற்றுப்பா தெரியாம உன்கிட்ட வாங்கிட்டேன்ற அளவுக்கு சொல்லிடுவாங்க. ஒரு விஷயத்த சொல்லி காட்டுறது, திரும்ப திரும்ப சொல்றது, அரைச்சமாவே அரைக்கிறது, இது எல்லாமே அவங்களுடைய ஒரு விதமான ஒரு மைனஸா இருக்கு. அத மட்டும் மீனராசிக்காரங்க கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்க அப்டின்னா, கண்டிப்பாக அவங்களுடைய எனர்ஜி அப்டின்றது பேச்சின் மூலமாகவோ, செயலின் மூலமாகவோ விரயமாக போறது. ஏன்னா, சுக்கிரன் தான் அதோட 3ஆம் வீடா வரனால, அவருடைய எல்லா கேரக்டரையும் அவர் இதுல தான் குடுப்பாரு. ரொம்ப பெருசா யோசிக்கிறது, பெருசா நெனைக்கிறது, பெருசா முயற்சிகள தாட் ப்ராசஸ் எடுக்கிறது. அ வாங்குனா கூட நான் பிராண்டடா தான் வாங்குவேன் அப்படின்னு அடம் புடிக்கிறது. இது எல்லாமே மீனத்துடைய ஒரு முக்கியமான கேரக்டரா தான் இருக்கு. மீனராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் நெறைய பேரு சின்ன வயசுலலாம் ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப கஷ்டத்த அனுபவிச்சவங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாதுங்க. எந்த மீனராசியும் கஷ்டம் அனுபவிக்கிறதுக்குலாம் பொறக்கவே இல்ல. மீனம்னாலே மோக்ஷம் அப்படின்னு பொருள்.
மோட்சத்தை நோக்கி பயணப்படக்கூடிய, இல்ல மோட்சத்தை நோக்கி பயணத்தை தொடங்கக்கூடிய, இல்ல மோட்சத்தை நோக்கி தள்ளிவிடப்படக்கூடிய ஆட்கள் அனைவருமே மீனராசிக்காரர்களாகத்தான் இருக்கிறார்கள். நெறைய சித்தர்கள பத்திய வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, இல்ல அம்பிகை வழிபாடு நெறைய வந்து அத பத்தி பேசக்கூடிய, ஞானம் இருக்கக்கூடிய, இல்ல அதுல உலாவக்கூடிய மக்களோடு பயணிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து மீனராசிக்காரங்களா தான் இருப்பார்கள். ஏன்னா 12ஆம் வீடு அப்படின்றது மோட்ச வீடா வர்றனால கண்டிப்பாக அவர்களுடைய கேரக்டரும் அப்படித்தாக இருக்கும். மீனராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் நெறையா எல்லோ கலர் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க ரெட் கலர் பயன்படுத்துனீங்கன்னா, உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம். ஒரு விஷயத்த செய்ய வைக்கிறதுக்குள்ள படாத பாடுபடணும் மீனத்துக்கிட்ட. நான் சொன்னேன்ல ஆல்ரெடி இது கழுவுற மீன்ல நழுவுற மீன். அது வீடா இருந்தாலும் சரி, அது வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, பேசிட்டே இருப்பாங்க தவிர அந்த செயல செய்ய மாட்டாங்க. 100 ஐடியா உங்களுக்கு குடுப்பாங்க. நீ ஏதாவது செஞ்சிய அப்படின்னா, நான் செய்யணும். முதல்ல நீங்கலாம் செய்யுங்க. நான் பார்த்துட்டு அப்புறம் செய்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி எல்லா மக்களும் எப்படிதான் போறாங்களோ, அப்படித்தான் நானும் போறேன் அப்படின்ற மாரி தன்னோட விஷயத்த நியாயப்படுத்தக்கூடிய ஆட்களாகவும் மீனராசிக்காரங்க தான் இருப்பாங்க. இந்த மாரி மீனராசிக்காரங்க இருக்கிறது தான் அவங்களுடைய சின்ன சின்ன மைனஸாவும் இருக்கு. அதாவது மற்றவர்களுக்கு உதவ போய் தான் கொஞ்சம் பிரச்சனைகள அனுபவிக்கிறது. மற்றவர்களுக்கு சரி செய்ய போய் தன்னுடைய பொருளாதாரத்த முன்னேற்ற விடாம பண்ணுது. பேசி பேசியே தன்னுடைய நேரத்த வீணடிக்கிறது. கற்பனையில உட்காந்துக்கிட்டே தன்னுடைய விஷயத்த பண்றது. டக்குன்னு ஒரு பொருள வாங்கணும்னா வாங்காம தங்கம் விலையேறுனப்ப அத பத்தி வாங்குவோமான்னு யோசிக்கிறது. ஸோ இமிடியேட்டா விஷயத்த பண்ணாம அத ஆற போட்டு பெஸ்ட்டா கிடைக்கணும், பெஸ்ட்டா கிடைக்கணுன்றதுக்காண்டி ரொம்ப நேரம் இழுக்கக்கூடிய ஆட்களாக இருக்கக்கூடியவர்கள் யாரு அப்டின்னா மீனராசி. இந்த மீனராசி வந்து எப்பயுமே இருக்கிறது போதும்ன்னு வாழக்கூடிய ஆட்களுங்க. தப்பாலாம் சொல்ல முடியாது. எனக்கு அவ்ளோ பெருசா வேணும் அப்டின்னு அடம்பிடிக்கிற ஆட்கள்லாம் கிடையாது. இயல்பா கன்னி அந்த மாரி அடம்பிடிக்கிற ஆட்களாக இருப்பார்கள். கன்னி ராசியாக இருந்தாலும் சரி, கன்னியா லக்னமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் எனக்கு வந்து அ அப்படி பந்தாவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கன்னியுடைய தன்மையாக இருக்கும். அது நான் திரும்பவும் சொல்றேன். உங்கள தவறு சொல்ல. இந்த ராசியுடைய குண இயல்புல நீங்க பொறந்திருக்கீங்க அவ்வளோதான். இந்த ராசியோட குண இயல்பு இப்படித்தான் இருக்கும். ஸோ அப்ப மீனம் அப்படின்னாலே எனக்கு இருக்கிறது போதும், இருக்கிறது போதும்ன்னு இருக்கக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பார்கள். வெளியில அப்படித்தான் திரிவார்கள். ஆனா அவர்களுடைய மனதை பொறுத்தவரைக்கும் அது அவர்களுக்கு பத்தாது. அது உண்மையே உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நான் என்னதான் சொன்னாலும் அதுதான் உண்மை. வெளியில பேசுறதெல்லாம் வந்து என்னமோ சொல்லுவாங்களே, பேசுறதெல்லாம் வந்துட்டு ராமாயணம், இடிக்கிறது என்னமோ இந்த கோவில்னு அந்த மாரி பேசுறதெல்லாம் அப்படி பேசுவாங்க. பண்றதெல்லாம் வேற மாரி பண்ணுவாங்க. அதுவே சில சமயம் அவங்களுக்கு ஒரு இடைஞ்சல வந்து கொண்டு வந்து குடுக்கணும். மிகச்சிறந்த மத போதகர்கள். மீனராசிக்காரங்கட்ட 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா, அடுத்த நிமிஷம் உங்கள வந்து மாத்தி விட்டுருவாங்க. அவங்களுக்கு தகுந்த மாரி. அந்த அளவுக்கான தரவுகள் அவங்க கிட்ட இருக்கும். தெரிஞ்சா மட்டும் தான் அந்த விஷயத்த பேசுவாங்க. தெரியாத விஷயத்துல பேச மாட்டாங்க. அப்படியா? அப்படியா? அப்படியான்னு கேட்டுக்குவாங்க. மீனராசிக்காரங்க ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா, அதை பற்றி அவங்க நுணுக்கமா தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட சொல்றாங்க. அத நம்பி நீங்க வந்து அந்த விஷயத்துல இறங்கலாம். அப்போ நெறைய மத போதகர்கள், நெறைய ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், நெறைய மருத்துவர்கள், நெறைய ஜோதிடர்கள், நெறைய கலைத்துறை சார்ந்த நபர்கள் எல்லாருமே எங்க இருக்காங்கன்னா, அந்த மீனத்துக்குள் தான் வந்து அடங்குறாங்க. நெறைய ரகசியங்கள் பொதியப்பட்ட இடமும் மீனராசியாகத்தான் இருக்கு. வெளிநாடு, வெளிமாநிலத்தில வசிக்கக்கூடிய, வெளிநாடு, வெளிமாநிலத்தில இருக்கக்கூடிய ஆட்களாகவும் இந்த மீனராசிக்காரங்க தான் இருக்காங்க. நடுநாயகமா இருக்கக்கூடிய நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம். உத்திரட்டாதின்ற சனியோட நட்சத்திரத்த மையமா வச்சிருக்கிற நட்சத்திரமா இருக்கனால, வேலை அப்படின்ற இடத்துல மட்டுமே நெறையா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு நிலைமை அப்படின்றது மீனராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. மீனராசி நான் சொன்ன மாரி ஏற்கனவே துலாமா, ம் ரிஷபமா, கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா, அது மீனம் மட்டும் தான். எப்பயுமே எனக்கு இருக்கிறது போதும், இது போதும். காலைல 6 மணிக்கு போனோமா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா தனுசுக்கு, அத தாண்டி எக்ஸ்ட்ரார்டினரியா ஒரு படி மேல அப்படின்னா இதுதான். 10 மணி ஆஃபீஸ்க்கு நான் 11 மணிக்கு போனா போதும். எல்லாரும் 11 மணிக்கு தான் வராங்க. நான் 10 மணிக்கு போய் என்ன பண்ண போறேன்? அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாகவும் இருப்பார்கள். நெறைய டீச்சர்ஸ் மீனராசியில இருக்காங்க. நெறைய வந்து சொல்லிக் குடுக்கக்கூடிய பேராசிரியர்கள் மீனராசியில இருக்காங்க. அடுத்தவர்களுக்கு உபச்சாரம் செய்யக்கூடிய ஆட்கள், அடுத்தவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஆட்கள் அனைவருமே மீனராசியை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்காங்க. மீனராசிக்காரங்க உங்க வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா, அவங்கள மாரி உபசரிக்கிறதுக்கு இன்னொரு ஆள் பொறந்து தான் வரணும். அந்த அளவுக்கு வந்து உங்களை வந்து அப்படி பார்த்துப்பாங்க மீனராசிக்காரங்க. நீங்க மீனராசிக்காரங்க வீட்டுக்கு போறீங்க அப்படின்னாலே போதும். ஜாலியா வந்து வயித்த காய போட்டு போலாம். அவங்களே உங்களுக்கு எல்லாம் பார்த்து பக்காவா பண்ணி குடுத்துருவாங்க. ஆனா அதே சமயம் அவங்கவங்க வீட்டுக்கு வந்தா அந்த மாரி பண்ணணுன்றதுல ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. சுய கௌரவம் போட்டா அது மீனராசி தான். உங்களுடைய தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனை யாராவது தராங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அடுத்த நிமிஷம் அவங்கள விட்டு எஸ்கேப் ஆகி போயிடும் மீனம். அது சின்ன குழந்தையா இருந்தா கூட சுய கௌரவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். சுய கௌரவத்த யாராவது சீண்டி பார்த்தாங்கன்னா, அவங்க கிட்ட உட்கார்றது அப்படின்றது மீனத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னுடைய கௌரவத்திற்கு நீ மதிப்பு குடுத்தா, என்னுடைய உணர்வுக்கு நீ மதிப்பு குடுத்தா, உனக்கு நான் 100 மடங்கு நான் திரும்ப குடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனா, ஆ மீனராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் நான் சொன்னேன்ல,
இந்த விஷயங்கள் தான் உங்களோட மைனஸ். இதில் ப்ளஸ் ஆக்கிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன வழிபாடு பண்ணலாம்? சிவன் வழிபாடு அப்படின்றது அவங்களுக்கு ஆகச்சிறந்த உன்னதத்தை குடுக்கும். அது பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய சிவன் வழிபாடு அப்படின்றது அவங்களுடைய குணரோக சத்ரு எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கு. ஏன்னா, அவர்களுடைய 6ஆம் வீடு அப்படின்றது காலபுருஷனுடைய 5ஆம் வீடா வந்து அமையுது. அது முழுக்க முழுக்க சிவனுடைய ஆதிக்கம் பொருந்திய சூரியனுடைய வீடு. ஸோ சூரிய காயத்ரி கேட்டல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவங்க ஒரு விஷயத்த வந்து செய்யணும்னு முடிவு பண்ணாங்கன்னா, அந்த வாரம் முழுமே அவங்களுக்கு மிகச்சிறந்த பலனை கண்டிப்பாக கொண்டு வரும். அப்போ மீனராசிக்காரங்க ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கணும்னா, சண்டே அன்னைக்கு செய்ய ஆரம்பிங்க. அது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். 2ஆம் இடம் வந்து மேஷ வீடா வரனால மலை மேல இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்தல் அப்படின்றது உங்களுக்கு சூப்பரான டைம் எடுத்து பழனிமலை முருகன்லாம் வந்து கும்பிடுறீங்க. திருச்செந்தூர் முருகன் வழிபாடு நீங்க பண்றீங்க. கடலாடும் இடத்துல இருக்கக்கூடிய முருகனை போய் க்ஷேத்திரங்கள போய் நீங்க வந்து கும்பிடுறீங்க அப்படின்னா, அது மிகச்சிறந்த பலன கண்டிப்பா கொண்டு வரும். மீனராசிக்காரங்களுக்கு பழனிமலை முருகனும், திருச்செந்தூர் முருகனும் மிகச்சிறந்த வாழ்வியல் முன்னேற்றத்திற்கான ஒரு வழிகாட்டியாக அமைவார்கள். நீங்க அங்க போயிட்டு வரும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக நிகழும் உங்க வாழ்க்கையில. அப்ப டைம் இருக்கிறவங்க போய் பாருங்க. அப்படி பார்க்க முடியாதவங்க இந்த 2 முருகனையும் உங்களுடைய வால்பேப்பர்லயோ, உங்க வீட்லயோ வச்சு தினம் அதுக்கான ஒரு அர்ச்சனையோ, ஒரு பூமாலையோ செலுத்தி நீங்க வழிபாடு செய்தீர்களே ஆனால், மீனராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கும். 12, 12 இந்த ஏஞ்சல் நம்பர். இந்த 12, 12 நம்பர அதிகமா பயன்படுத்தக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் வந்து சேரும். 12, 12 இந்த நம்பர வந்து உங்களோட இடத்துல ஒட்டிக்கோங்க. 12:12 அப்படின்ற மாரி ஒட்டி உங்க இடத்துல எங்கேயாவது வச்சுக்கோங்க. அடிக்கடி இந்த நம்பர பாருங்க. இந்த நம்பர் உங்களுக்கு வேற மாரியான ஒரு மன ஆக்டிவேஷன் அப்படின்றது உங்களுக்கு இயல்பு. ஏன்னா அது கூட்டுனாலும் 3 வருங்க. ஸோ இந்த 3 அப்படின்றது தான் உங்களுடைய ராசிநாதனுடைய எண்ணை குறிக்கக்கூடிய எண். 3ஆம் எண் அப்படின்றதே வந்து மீனராசிக்கு மிகச்சிறந்த எண்ணாகத்தான் அமையும். இந்த 12, 12 அப்படின்றது உங்களுடைய ஒரு வாழ்க்கைக்கான ஒரு பொக்கிஷம் மாரி. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, 12 தடவ அந்த விஷயத்த எழுதி, யாருக்கும் தெரியாம கடவுள்கிட்ட கொண்டு போய் சமர்ப்பிக்கிறீர்களே ஆனால், கண்டிப்பாக அந்த விஷயம் சக்சஸ். அ இன்னும் சொல்லப்போனா உங்களுக்கு மட்டும் ஒரு சூட்சமா சொல்லி தரேன். காவல் தெய்வங்களுடைய வழிபாடு. அதுவும் நிறமாலை சாத்தி காவல் தெய்வங்களுக்கு வழிபாடு பண்றது, ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு செய்யறது, இந்த மாரியெல்லாம் பண்ற வழிபாட்டின் மூலமாக நீங்கள் நினைத்த காரியத்தை அனைத்தையுமே வந்து மீனராசிக்காரங்க அடைஞ்சுக்க முடியும். இதெல்லாம் தாண்டியும் பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய பெண் தெய்வ வழிபாடு, துர்க்கையம்மன் வழிபாடு, காளியோட வழிபாடுல மீனராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை வாழ்வியலில் கொண்டு வந்து சேர்க்கும்ன்றது கண்கூடான உண்மை. ஆனா நம்ம இங்கிருந்து அங்க போகணும். அதுதான் விஷயம். முருகனுடைய வழிபாடு, அம்பாளுடைய வழிபாடு, சிவனுடைய வழிபாடு மீனராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பா கொண்டு வந்து சேர்க்கும். வரக்கூடிய எபிசோட்ல மீனராசிக்காரங்களுக்கு பணம் வர்றதுக்கு என்ன மாரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம்? என்ன மாரியான நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம்? என்ன மாரியான சிம்பல்ஸ யூஸ் பண்ணலாம்? உங்கள் ராசியோட சேர்ந்து என்ன கிரகங்கள் இருக்கு? அது உங்களை எப்படி இயக்கும்? உங்களுடைய 6, 8, 12 இடங்கள், 10, 12 இடங்கள் எப்படி இயங்கப் போகுது? 2ஆம் இடத்தை எப்படி இயக்கலாம்? இந்த மாரி நெறைய அரிய தகவலோட நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.